மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தனுடைய உடல் இறுதி சடங்கு இன்னும் சில நிமிடங்களில் தொடங்க இருக்கிறது. அவருடைய இறுதி ஊர்வலம் அவர் உடல் வைக்கப்படக்கூடிய தீவுத்திடலில் தொடங்கி அவருடைய உடல் அடக்கம் செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்படக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய கோயம்பேட்டில் ஒரு உடலானது அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் இறுதி கட்டத்தில் செய்யப்பட்டன. சரியாக 1 மணி அளவில் அவருடைய இறுதி ஊர்வலம் தொடங்கும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. ஆனால் பல்வேறு தொண்டர்கள், ரசிகர்கள், பொதுமக்களுடைய வருகை காரணமாக அதில் தாமதம் ஏற்பட்டது. அவருடைய இறுதி ஊர்வலம் இன்னும் சற்று நேரத்தில் தொடர்கிறது. அதற்கான ஒரு இறுதி ஊர்வலம் அவருடைய உடலை சுமந்து செல்லக்கூடிய அலங்கார ஊர்தி வந்திருக்கிறது. அவருடைய உடல் அந்த பேழையில், கண்ணாடி பேழையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உடல் எடுக்கக்கூடிய நிகழ்வு நடைபெற உள்ளது. அந்த கண்ணாடி பேழை அங்கிருந்து எடுக்கப்பட்டு அந்த அலங்கார ஊர்தியில் வைக்கப்பட்டு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தூரம் தீவுத்திரு அலுவலகம். காலை 5 மணிக்கு அவருடைய உடல் தேமுதிக அலுவலகத்திலிருந்து பொதுமக்கள் அப்போது 5 மணிக்கு தொடங்கிய நிகழ்வு 6:15 என்ற அளவில் முடிந்திருக்கிறது. 1 மணி நேரம் 1.25 அவருடைய உடலானது தீவுத்திரை அடைய காலை நேரம் பொறுத்தவரையில் வாகன நெரிசல் என்பது குறைவாக இருக்கக்கூடிய நேரம், பொதுமக்களுடைய வருகை என்பது குறைவாக இருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் கூட அவருடைய உடல் கொண்டு செல்ல கிட்டத்தட்ட 1 மணியிலிருந்து 1.25 மணி நேரம் ஆனது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே தேமுதிக திட்டமிட்டபடி சரியாக 4:45 மணி அளவில் உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அப்படியானால் தற்போது கிட்டத்தட்ட மணி 3 மணி ஆக போகிறது. 2:45 மணி ஆகிறது. இப்போது அவருடைய உடல் கொண்டு செல்ல தொடங்கினால், பொதுமக்கள் புடைசூழ, தேமுதிக தொண்டர்கள் புடைசூழ அவருடைய உடல் கொண்டு செல்ல தொடங்கினால் திட்டமிட்டபடி சரியாக அவர்கள் இறுதி ஊர்வலம் முடிந்து திட்டமிட்டபடி 4:45 மணிக்கு உடல் அடக்கம் செய்ய முடியுமா என்ற கேள்விதான் இப்போது பிரதானமாக எழுகிறது. என்றால் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கூட ஆகலாம் என்ற மெதுவாக ஊர்ந்து செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான ரசிகர்கள், தேமுதிக தொண்டர்கள், சினிமா பிரபலங்கள், அதே போன்று திரை பிரபலங்கள், ரசிகர்கள், அரசியல் பிரபலங்கள் என பலரும் சூழ்ந்து விஜயகாந்திற்கு இறுதி அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கூடிய தீவுத்திரை நோக்கி சாரையாக மக்கள் கூட்டம் வர தொடங்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய உடலானது அங்கிருந்து கொண்டு செல்ல பல்வேறு சவால்கள் இருந்ததாகவே பார்க்கப்படுகிறது. ஒரு உடல் கொண்டு செல்வதற்காக அந்த வாகனம் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உடல் அந்த வாகனத்தில் ஏற்றப்படுகிறது. அந்த உடல், விஜயகாந்தனுடைய உடல் அந்த வாகனத்தில் ஏற்றப்படுகிறது. இறுதி ஊர்வலம் தொடங்க இருக்கிறது. இன்னும் சில நொடிகளில் அவருடைய இறுதி ஊர்வலம் தொடங்க இருக்கிறது. தீவுத்திடலில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட விஜயகாந்தின் உடலானது, அவர் உடல் வைக்கப்பட்டக்கூடிய அந்த கண்ணாடி பேழையானது வாகனத்தில் ஏற்றப்பட்டு விட்டது. வாகனத்தில் ஏற்றப்பட்டு அலங்காரத்தில் ஏற்றப்பட்டு இறுதி ஊர்வலம் தொடங்கி இருக்கிறது. அங்கு ஆயிரக்கணக்கான ரசிகர்கள், தேமுதிக தொண்டர்கள், பொதுமக்கள் சூழ்ந்து அங்கு அவருடைய இறுதி ஊர்வலமானது தொடங்கி இருக்கிறது. அவருடைய உடல் ஏற்றப்பட்ட வாகனம் தற்போது நகர தொடங்கி இருக்கிறது. மெதுவாக நகர்ந்து ஏற்கனவே திட்டமிட்டபடி தேமுதிக தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய அந்த வளாகத்தில் அவருடைய உடலானது அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. அதற்காக குழி தோண்டும் பணிகள் எல்லாம் நிறைவு பெற்று இருக்கிறது. அவர் உடலை சுமந்து செல்லக்கூடிய வாகனம் நகர தொடங்கி இருக்கிறது. இன்னும் ஏற்கனவே திட்டமிட்டு இன்னும் 4:45 மணி அளவில் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக தீவுத்திடலில் காலை 6 மணிக்கு வைக்கப்பட்ட உடல், காலை 6 மணி முதல் பொதுமக்கள் அஞ்சலுக்காக தீவுத்திடலில் வைக்கப்பட்ட உடலானது தற்போது அந்த வாகனத்தில் ஏற்றப்பட்டு இறுதி ஊர்வலம் தொடங்கி இருக்கிறது. அந்த அவருடைய உடல் ஏற்றப்பட்ட வாகனமானது பாதுகாப்பாக அந்த கண்ணாடி பேழையில் அவர் உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கண்ணாடி பேழையை வைக்கப்பட்ட உடலானது வாகனத்தில் ஏற்றப்பட்டு நகர தொடங்கியிருக்கிறது. மெதுவாக நகர்ந்து பூந்தமல்லி சாலை வழியாக தேமுதிக தலைமை அலுவலகம் இருக்கக்கூடிய கோயம்பேடு வந்தடையும். பூந்தமல்லி சாலை வழியாக வந்தடையும். அதற்கு ஏற்றாறு போல போக்குவரத்தில் பல்வேறு மாற்றங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வழியாக யாரும் பயன்படுத்த வேண்டாம் என்றும், அதற்கு மாற்றாக என்னென்ன மாற்று ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை ஏற்கனவே போக்குவரத்து காவல்துறை தரப்பில் வெளியிடப்பட்டது. அதற்கேற்றபடி அவர் உடல் நல்லடக்கம் செய்யப்படும் வரையில் சென்னை தீவுத்திடல் மற்றும் அந்த உடல் வரக்கூடிய சாலை, அதோடு அந்த உடல் கொண்டு வரக்கூடிய கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகம் உள்ளிட்ட அந்த சுற்றியக்கூடிய பல்வேறு பகுதிகளில் வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய காரணத்தால் பொதுமக்கள் தங்களுடைய தனிப்பட்ட வேலைக்காக செல்லக்கூடிய பொதுமக்கள் அந்த சாலை பயன்படுத்த வேண்டாம் என்று ஏற்கனவே காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டு மாற்று வழிகள் அதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு அதனை தான் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு பின்பற்றப்பட்டு வருகிறது.